பாடி பில்டிங் இன் ரமதான்ல இன்னைக்கு டே 11. as you have noticed டே 4 வரைக்கும் தான் கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நேராக டே 11 வந்துட்டேன். பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை, பர்சனல் ஒர்க்ஸ்னால சுத்தமாக தூக்கமும் இல்லை, டைமும் இல்லை. அதுவும் இல்லாமல் ரமதான்ல சரியாக ஃபோக்கஸும் பண்ண முடியல. ஸோ இனி ரேண்டமாக எப்பயாச்சும் தான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த நாளில் காலேஜ் இருந்ததால வெகு தூரம் பஸ்ல பிரயாணம் பண்ணி காலேஜ் என்டர் ஆகி கிளாஸ் உள்ள போய் உட்காந்தப்போ என்னடா 2 நாளா ஒரு பொண்ணு ஐடியில இருந்து கிரிஞ்சா டெக்ஸ்ட் வருதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, இவருக்கு இதான் வேலை. இதுல வேற இந்த அக்கௌண்ட் ஒரு ஜூனியர் பொண்ணோட அக்கௌண்ட்ரானு வெக்கமே இல்லாம உருட்டுறான். கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பஸ் ஏறி ஊருக்கு வந்து இஃப்தாருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எப்பயும் போல படுத்துட்டேன். அசருக்கு எந்திரிச்சு மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டு ஹோமிஸோட என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மஸ்ஜித்க்கு போய் நோம்பு திறக்கலாம்னு கிளம்பணும். இதை நான் சொல்லியே ஆகணும். 14 ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் இஃப்தார்ல இந்த மில்க் ஷேக் எடுத்து குடிக்கும் போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இதோட ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இஃப்தார் முடிச்சுட்டு கொம்பன் கேங்கோட கிளிக்ஸ்லாம் எடுத்துட்டு ஜிம் ஹிட் பண்ண இன்னைக்கு பேக் டே. ஒர்க் அவுட் டீடைல்ஸ் கேப்ஷன்ல இருக்கு. கரண்டா இந்த கண்டிஷன்ல தான் இருக்கேன். இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்ததால மசில் லாஸ் ஆகாம நல்லா ஃபேட் லாஸ் ஆயிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு மேக் த சேம், ரமதான் ப்ரோக்ராமோட லிங்க் பயோல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 15 days தான் இருக்கு. ஃபைனலி த டே எண்ட்ஸ் வித் த தராவி பிரேயர். அடுத்த vlogல பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட் பீப்ஸ்.